இன்னைக்கு ஜாதகத்துல கேது தோஷம் இருந்தா என்ன பரிகாரம் பண்ணணுன்றத பத்தி தான் உங்களுக்கு சொல்ல போறேன். ரகசிய உண்மைகள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம். இந்த பகுதியில் நம்ம நிறைய பரிகார முறைகள், பரிகார தலங்கள், ஆன்மீக கேள்வி பதில்கள், ஆன்மீக சந்தேகங்கள், என்ன பிரச்சனைக்கு என்ன மாதிரி வழிபாடு பண்ணணும்னு தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நான் உங்களுக்கு ஒரு உதாரண ஜாதகம் காட்டியிருக்கேன் பாருங்களேன். இந்த மாதிரி 2ல் கேது, 5ல் கேது, 7ல் கேது, 8ல் கேது, இந்த மாதிரி உங்கள் ஜாதகத்தில் இந்த இடங்களில் கேது இருந்தா அல்லது ஜாதகத்தில் கேது தோஷம் இருந்தா, நீங்கள் கேதுவோட நட்சத்திரத்தில் பிறந்திருந்தா, உங்களுக்கு கேது தசை நடந்தா, ஏதோ ஒரு விதத்தில் கேது சம்பந்தப்படும் போது அவர்கள் வந்து வழிபாடு செய்ய வேண்டிய ஸ்தலம்தான் பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோவில். ரொம்ப அழகா கவியரசு கண்ணதாசன் எழுதினார். அற்புத கீர்த்தி வேண்டின், ஆனந்த வாழ்க்கை வேண்டின், நற்பொருள் குவிதல் வேண்டின், நலமெல்லாம் பெருக வேண்டின், கற்பக மூர்த்தி தெய்வ களஞ்சிய திருக்கை சென்று பொற்பதம் பணிந்து பாரீர் பொய்யில்லை கண்ட உண்மைனர். நான் சொல்றது பொய்யில்லை. பொதுவாகவே கவியரசு கண்ணதாசனுக்கு என்ன சிறப்பு தெரியுமா? அவர் நிறைய பக்தி இலக்கியங்களில் படித்து அதெல்லாம் சினிமாவில் கொண்டு வந்தார், திரைப்படங்களில் கொண்டு வந்தார். அர்த்தமுள்ள இந்து மதம் எழுதினார். அவர் ராமாயணத்தை முழுக்க படித்தார், மகாபாரதத்தை முழுக்க படித்தார், நிறைய புராணங்களை படித்தார். நமக்காக தான் கனகதாரா ஸ்தோத்திரத்தை தமிழிலே மொழிபெயர்த்து கொடுத்தார். அவருக்கு அதன் மூலமாக பல நன்மைகள் நடந்தது. மற்றவர்களுக்கும் அது போய் சேரணுன்றதுக்காக கனகதாரா ஸ்தோத்திரத்தை தமிழிலே மொழிபெயர்த்து கொடுத்தார். இதெல்லாம் பண்ணும்போது அவருக்குன்னு ஒரு இறை சக்தி இருக்கும் இல்லையா? அவர் சொன்ன வார்த்தைகள்லாம் பழிச்சுது. நிறைய அந்த புத்தகத்தில் நீங்கள் படித்து பார்க்கும்போது போகிற போக்கில் சொன்ன வார்த்தைகள் கூட அந்த கவிஞனுடைய வாயிலிருந்து வந்த அந்த வார்த்தைகள் எப்படியெல்லாம் பழிச்சுது அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அவர் சொல்கிறார், பொய் இல்லை, நான் சொல்கிறது சத்தியமான உண்மை, கண்ட உண்மைங்கிறார். யாரோ சொன்னதெல்லாம் நான் சொல்லலை, நானே அனுபவித்து கண்ட உண்மை. யாரெல்லாம் பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகரை போய் வழிபாடு செய்கிறார்களோ அற்புத கீர்த்தி, ஆனந்த வாழ்க்கை, நற்பொருள் குவிகிற ஒரு நிலைமை, நலமெல்லாம் பெருகி அவங்க நல்லா இருப்பாங்க அப்படின்னு கவியரசு கண்ணதாசனே பாடியிருக்கிறார். அப்படி ஒரு அற்புதமான திருத்தலம் தான் பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோவில். அவர் சுயம்பு விநாயகர். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த குகைக்குள்ள சுயம்பு விநாயகராக இருப்பார். கையில் ஒரு சிவலிங்கம் வச்சிருப்பார். கையில் ஒரு சிவலிங்கம் வைத்தபடி சுயம்புவாக காட்சி தரக்கூடிய கற்பக விநாயகர். கற்பக மரம்னா என்ன? கேட்டதையெல்லாம் அப்படியே கொடுக்கக்கூடியது தான் கற்பக மரம். கற்பக விநாயகர்னா நாம் கேட்கிற வரங்களை எல்லாம் அப்படியே என்னெல்லாம் நம்ம கேட்குறோமோ எல்லாத்தையும் இந்தா வச்சுக்கோ என்று கொடுக்கக்கூடிய விநாயகராக, கற்பக விநாயகராக விநாயகர் பிள்ளையார்பட்டியிலே அருள்பாலிக்கிறார். ஜாதகத்தில் கேது தோஷம் இருந்தா, நான் சொன்ன மாதிரி இந்தந்த இடங்களில் கேது இருந்தால் ஒரு முறை பிள்ளையார்பட்டிக்கு போய் வழிபாடு செய்யுங்கள். நிச்சயமாக ஒரு மாற்றம் தெரியும். இதே போல மீண்டும் ஒரு பரிகார முறையோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ.